ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2, கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பவுலில் தயிர் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சே வதக்குவோம். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை கூட்டி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி குக்கரில் சாதம் வடித்து வச்சுட்டேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழைவாக வடித்து விட்டுருவோம். எப்பயும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதோட ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட வச்சு வடிச்சிடுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த கலவையோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த தயிரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் தயிர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ கிளறி விட்றோம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.